பிரைஸ் த லார்ட். வெல்கம் டு கிஃப்ட் ஆஃப் இங்கிலண்ட்ஸ். இந்த நாளிலும் ஒரு சிறிய கதையினை கேட்போம். இங்கிலாந்தில் ஒரு புகழ்பெற்ற பரிசுத்த பவுல் ஆலயம் கட்டப்பட்டு எழும்பி கொண்டு வந்ததாம். அந்த நேரத்தில் ரொம்ப பக்தராக இருந்த கட்டிட நிபுணராக இருந்த கிறிஸ்டபர் அப்படின்றவர் அங்கு வந்த ஒரு தொழிலாளியிடம் போயிட்டு, உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டாராம். வயிற்று பிழைப்புக்காக நான் கல் உடைக்கிறேன் ஐயா அப்படின்னு சொன்னாராம். கொஞ்ச தூரம் சென்று இன்னொரு தொழிலாளியை கேட்டாராம் கிறிஸ்டபர். ஐயா, என் மேஸ்திரியாருக்கு மரங்களை அறுத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இன்னொருத்தண்ட போனாராம். மற்ற இடங்களில் கிடைக்கும் வருமானத்தை விட இங்கே அதிகமான வருமானம் கிடைக்கிறது ஐயா அப்படின்னு சொன்னாராம். அடுத்து கிறிஸ்டபருக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சான். ஒரு பதிலும் அவருக்கு திருப்தி அளிக்கலை. இப்படி ஒவ்வொருத்தட்டையாக போயிட்டு கேட்டால் எந்த பதிலும் திருப்தி அளிக்கலை. கடைசியில் ஒருத்தன் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறத பார்த்துட்டு அவனிடத்துல போயிட்டு அதே கேள்வியை கேட்டாராம். அவன் சொன்னானா, இது தேவனுடைய பணி, தேவனுடைய ஆலயம் கட்டப்படுறதுனால உன்னதமானவருக்காக நான் இதில் ஈடுபட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. அப்போ அந்த கிறிஸ்டபர் அப்படின்றவருடைய முகமானது ரொம்ப மலர்ந்ததாம். வேத வாக்கியத்தை அவர் நினைவு கூர்ந்தாராம். என்ன வேத வாக்கியம் தெரியுமா? நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று கொலோசேயர் 3:24 சொல்லுகிறது. இந்த நாளில் நாமும் கூட ஆலயத்துக்கு காணிக்கை கொடுப்பதாக இருக்கட்டும், இல்லை ஆலய கட்டுமான பணிகளில் நீங்கள் ஈடுபட்டிருந்தாலும் பரவாயில்ல, காணிக்கை எடுக்கிற காரியம், கொடுக்குற காரியம், சர்ச் க்ளீன் பண்ணுற காரியம், நீங்கள் சர்ச்சுக்காக என்னெல்லாம் செய்கிறீங்களோ எல்லாத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். போதிக்கிறீங்களா, ஆசீர்வதிப்பார். உங்கள் ஊழியத்தில் நீங்கள் சர்ச்சில் உங்கள் பங்கு எதுவாக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் அதை மனப்பூர்வமாய் தேவனுக்கென்று செய்யும் பொழுது கொலோசையர் 3:24 தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அவருக்காக ஓடுங்க. தேவனுக்காக எதையாவது செய்ய நீங்கள் சாதிங்க. தொடர்ந்து முன்படுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹலோ எவ்ரிவான், உங்கள் ஒவ்வொருவரையும் கிஃப்ட் ஆஃப் இங்கிலண்ட்ஸ் இந்த தாய்ஃப் சிட்டிக்கு அழைப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சவுதி அரேபியாவில் உள்ள தாய்ஃப் சிட்டியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இரு மருங்கிலும் பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் காணப்படுகிறது, மலைகள் காணப்படுகிறது. இந்த சப்பாத்திக்கல், இந்த கேக்டஸ் பிளான்ட் பார்க்குறீங்க. இதில் காணப்படுகிற இந்த பழ வகைகள் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க, உடலுக்கு ஏற்றது அப்படின்னு. ஆனால் இது காய், அந்த சுற்றிலும் இருக்கிறது கிரீடம் மாதிரி இருக்குது பாருங்கள், க்ரௌன் மாதிரி, அது எல்லாமே மொட்டு மொட்டாக இருக்கிறது எல்லாமே காயாக இருக்கிறது. ஆனால் அது இன்னும் பழமாக இருந்தால் இன்னும் கொஞ்ச நாட்களில் அது பழுத்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க, நாங்கள் 3 பேரும் நிற்கிறோம். என்னுடைய மூத்த மகன், என்னுடைய கணவர், நான். இன்னும் பார்க்குறீங்க, இந்த வலது பக்கம் இடது பக்கங்களில் பழ வகைகள் காணப்படுது. நம்ம ஊரை போல் இங்கே பழ வகைகள் வைத்து விற்கிறாங்க. ஏன்னா அங்கே விளையக்கூடிய பழங்களாக இருக்கின்றன. நல்ல பசுமையான இடமாக இந்த இடம் அமைந்திருந்தது. இந்த தாய்ஃப் எப்படின்னா சவுதி அரேபியாவுக்கு சம்மர் டயத்தில் ரொம்ப நிறைய பேர் சவுதி அரேபியாவில் பல பகுதியில் இருக்கிறவங்க இங்கே இந்த குளிருக்காக இங்கே இருக்கிறது உண்டு. இப்போ ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பார்க்குறீங்க. இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மில் நிறைய வித்தியாசமான பறவைகள், அது மாதிரி ஸ்ட்ராபெரிஸ், அது மாத்திரம் இல்லை வித்தியாசமான செடி வகைகளையும் நம்ம பார்க்க முடியும். இங்கே பார்க்குறீங்க, அந்த டக்கெல்லாம் நீந்தி கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. மிகவும் ரொம்ப அழகான இடமாக இது இருந்தது. இந்த தாய்ஃப் சிட்டி என்று சொல்லும் பொழுது அநேகருக்கு இது ஒரு சுற்றுலா ஸ்தலமாக இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த இடம். இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சிட்டி ஆஃப் ரோசஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இந்த எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் எல்லாம் காணப்படுகிறது. எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெட் கலரில் அமைந்திருந்தது. இந்த காரில் பார்க்குறீங்க, அத்திப்பழம், அத்தி காயை நம்ம பார்க்குறோம். இப்போ இது ஒரு அக்வா ஃபிஷ். அந்த இடத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வித்தியாசமான மீன் வகைகளை இங்கே பார்க்க முடியும். இந்த தாய்ஃப் சிட்டியானது மக்கா ப்ராவின்ஸில் அமைந்திருக்கிறது. இதனுடைய ஹைட் பார்த்திங்கன்னா 6165 ஃபீட்
இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இது வந்து சராவத் அப்படின்ற மவுண்டனில் மலை மீது இது அமர்ந்திருக்கிற ஒரு பகுதியாக இருக்கிறது. இதை எப்படி அடிக்கடி சொல்கிறாங்க அப்படின்னா சிட்டி ஆஃப் ரோசஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து நிறைய ரோசஸ் வந்து பூக்கும். அந்த சீசனில் வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான ரோஸ் வகைகளை நம்ம காண முடியும். அது மாத்திரம் இல்லை, பெர்ஃப்யூம் சென்ட்டு தயாரிக்கிற நறுமண பொருள் தயாரிக்கிற ஃபேக்ட்ரிஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நாங்கள் பார்க்கல, ஆனால் இங்கே இருக்கிறதாக சொல்கிறாங்க. பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்கிற மீன் வகைகளை பார்க்க முடியும். ரொம்ப வித்தியாசமான இது ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்கிற இடம். இந்த மீன்கள்லாம் பார்க்கும் பொழுது நம்ம மனதுக்கே ரொம்ப அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா கலர்ஃபுல்லான மீன் வகைகளை நம்ம காண முடியும். நீங்கள் தொடர்ந்து இதை பாருங்கள், இதை வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக அந்த பாக்ஸில், கண்ணாடி பாக்ஸில் போட்டு இதை வைத்திருந்தாங்க. மிகவும் அழகான ஒன்றாக இது அமைந்திருக்கிறது. مرة راحت تتمشى حدت بحلو بالأخضر، فجأة وقعت بالشبكة والبحر بوش مسكر. صارت تصرخ وتنادي وتعيط أنقذوني، هلا بياخدني الصياد يا أصحابي فكوني. وقفوا أصحابها من بعيد، خاف الكل وما قرب، فشفوشة عم بتعيط ولا واحد حتى جرب. صار الصياد الفرحان يرفع شوي الشبكة والكل بيتفرج واقف. فيش 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 فشفوشة، فيش 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 فشفوشة، فيش 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 فشفوشة، فيش 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 فشفوشة. حتى فرس البحر وأخطبوط بيرجف من الخوف، قنديل البحر اللي بيلسع ما حد ردلها المعروف. شافت فشفوشة من بعيد في واحد اسمه سلطع، قالت ما راح يساعدني وهي الشبكة عم تطلع. مما شاف السلطعون فشفوشة وهي بتبكي، راح يركض عندها ويساعد، بلكي بينقذها بلكي. قالت له شكرا يا سلطع، ما فكرتك بتساعد، فكرتك مثل الباقيين كل بيتفرج قاعد. فيش 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 فشفوشة، فيش 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 فشفوشة، فيش 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 فشفوشة، فيش 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 فشفوشة. بلش بمقص الماضي يقصقص سلطع بالشبكة، وفشفوشة بتبكي من الخوف وقلبها بينبض مرتبكة. شد الصياد لحباله وطلعت فشفش من المي، وسلطع لساته متمسك بيقصقص شوي شوي. فرح الصياد بشوفة فشفوشة وحكى لها أهلا فشفوشة، اختنقت ما عم تقدر تتنفس أبدا أبدا. فجأة وقعت فشفوشة இதெல்லாம் பார்த்தீங்கன்னா جوات المي. ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ஸு இப்போ பார்க்குறதெல்லாம். இதில் நிறைய ஸ்ட்ராபெரிஸ் இருக்கிறது பாருங்கள். அந்த பிக்சரில் சைடில் அழகான ஸ்ட்ராபெரி பழங்களை நம்ம பார்க்க முடிகிறது. ரொம்ப அழகாக வைத்திருக்கிறாங்க. ட்ரம்ஸ் மாதிரி இருந்தது. ஒரு சிலர் அதில் போயிட்டு என்ன பண்ணாங்க, உள்ளே போயிட்டு பழங்களை பறித்து ஒரு சின்ன அழகாக ஒரு பேஸ்கெட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதில் பழங்களை பறித்து போட்டு நம்ம கொண்டு வரலாம். இங்கே பாருங்கள், இந்த இடமானது தலைகீழாக இருந்தது. எல்லா பொருட்களும் இருந்தது. வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் இதில் வந்து தலைகீழாக ஃபிக்ஸ் பண்ணி வைத்திருந்ததை நம்ம பார்க்க முடியும். ஈவன் ஃப்ரிட்ஜில் இருந்து சேரு, டைனிங் டேபிள், சோஃபா பாருங்கள். டைனிங் டேபிள் பார்க்குறீங்க, இதெல்லாம் தலைகீழாக இருக்குது. ஃப்ரிட்ஜு பார்க்குறோம், ஃப்ரிட்ஜு தலைகீழாக இருக்குது. எல்லாமே அப்படி தான் ஹோல்ட் பண்ணி வைத்திருந்தாங்க. இங்கே பாருங்கள்,
எல்லாம் தலைகீழ தோசை கல், ஒரு வீட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குமோ எல்லாம் அந்த ரூமில் தலைகீழாக இருந்தது. உள்ளே போனால் அந்த காட்சியை நம்ம இங்கே பார்க்குறோம். திரும்பவுமா ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ஸ் பார்க்குறோம் அங்கேருந்து. அடுத்ததாக நம்ம எல்லோரும் ஜூக்கு போகலாம். ஜூ பார்க்கலாமா? நம்ம வித்தியாசமான பறவைகள் எல்லாம் காணப்படுகிறது. பாருங்கள், கலர்ஃபுல்லான பேர்ட்ஸ் இருக்கிறது. இங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் ரெயின் வந்து உண்டு பண்ணாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு சில செகண்ட்ஸ்க்கு மாத்திரம். இந்த இடம் முழுவதும் மீன்கள், வித்தியாசமான பறவைகள், பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. பேர்ட்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அதை வந்து பழக்கப்படுத்தி வைத்திருந்தாங்க. மனிதர்களிடம் வந்து எப்படி மனிதனுடைய ஷோல்டரில் வந்து உட்கார வைக்கிறது, அதனுடைய எப்படி சொல்கிறது, பழக்கம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மனிதர்களிடம் பழகிற விதம் அமைதியாக அந்த ஷோல்டரில் உட்காந்துருந்தது, கைகளில் உட்கார்றது, இதையெல்லாம் நீங்கள் இதில் பார்க்கலாம். பாருங்கள், எல்லோ மல்டி கலரில் இருக்குது இந்த பேர்டு. வித்தியாசமான நெஸ்ட் எல்லாமே வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. உயரமான வால் இருந்தது. அந்த வாலில் நிறைய நெஸ்ட் இருந்தது. அதில் பேர்ட்ஸ் இருந்தது. அதை நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த வீடியோவில். இங்கே ஒரு முயல் கூட்டமே இருக்கிறது. ஒயிட் கலரில், மல்டி மீன்ஸ் ஒயிட் அண்ட் அந்த ப்ரௌனிஷ் கலரில், அப்புறம் பிளாக்கில் ரொம்ப க்யூட்டாக இருந்தது முயலெல்லாம். இது என்னுடைய மகனுடைய கையில் அந்த பேர்ட் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இங்கே என்னுடைய கணவர், அடுத்ததாக என்னுடைய 2வது மகன். இந்த பறவை ரொம்ப அழகான கலர், நல்ல அழகாக இருந்தது. இங்கே பாருங்கள், ஃப்ளமிங்கோ பேர்ட் பார்க்குறீங்க. ஃப்ளமிங்கோ நிற்கிறது. இங்கே வந்து கோழி வகைகளும் ரொம்ப அதாவது புஷ்டியாக இருக்கிற ஒரு கோழியை நம்ம இங்கே பார்க்குறோம். ஒயிட் கலரில் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஸ்ட்ராபெரி ஃபார்மில் வந்து எல்லாமே ரெட் கலரில் அவங்க செய்து விற்கிறாங்க. இங்கே சேல்ஸ்க்கு போட்டிருக்கிறாங்க. இங்கே பாருங்களேன், நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல அழகான சேர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராபெரி அந்த ஷேப்பில் செய்து போட்டிருக்கிறாங்க. இங்கே அநேகர் வரக்கூடியவங்க எல்லோரும் இங்கே அமர்ந்து அவங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே உட்காந்து சாப்பிட்றது, என்ஜாய் பண்ணுறது, அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பல காரியங்களை ஷேர் பண்ணுறது. இது வந்து ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த டைமில், அந்த முடிய போகிற நேரத்தில் நாங்கள் எடுத்தது. அதனால் நிறைய பேர் யாருமே இங்கே இல்லை. இப்போ இங்கே பார்க்குறோம், இதுதான் அந்த ரொம்ப அழகாக இருந்தது. ரோஸ், அந்த சிட்டி ஆஃப் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய இடம் இதுதான். அந்த வியூ பாயிண்ட் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் தாய்ஃபோட அந்த மவுண்டன் வியூ நம்ம வந்து பார்த்து மகிழலாம். கேபிள் கார்ஸ்லாம் இருக்குது. இங்கே நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு நிறைய வைத்திருக்கிறாங்க. இதுதான் ஃபைனலாக நாங்கள் ரிட்டர்ன் ஆகும் பொழுது எடுத்த ஒரு வீடியோ. இது வரைக்கும் நீங்களும் என் கூட தைப் சிட்டிக்கு பயணித்திருந்திருந்தீங்க. இதை பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க என்று நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டுமா சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் நம்ம ஒருவரை ஒருவர் சந்திக்கலாம். பாய் பாய் எவ்ரிவன். பாய்.